மரியாதைக்குரிய இந்த நிறுவனத்தினுடைய தலைமை அருட்சகோதரி உள்ளிட்ட அனைத்து அருட்சகோதரிகளுக்கும், மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் நிற்கக்கூடிய இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? 1956 அருள் சகோதரிகள் ஆக்னஸ், அருள் சகோதரிகள் மார்த்தா, அருள் சகோதரி பிரான்சிஸ்கஸ் இவர்களுடைய தன்னலமற்ற ஒரு அர்ப்பண உணர்வினால் இந்த நிறுவனமானது அப்பொழுது காட்டுக்குள்ள காட்டாஸ்பத்திரி என்று பெயரிடப்பட்டது. எனவே நாம் நிற்கக்கூடிய இந்த பூமி புண்ணியம் செய்த பூமி. எங்கேயோ வெளிநாட்டில் பிறந்து இந்த இடத்துல சேவை செய்வதற்காக வந்து நம் அனைவருக்கும் தன்னலமற்ற சேவை செய்தவர்கள். அவர்களை தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து அருள் சகோதரிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், இன்னும் பணியாளர்கள், இதனுடைய நன்கொடையாளர்கள், இவர்கள் அனைவருடைய ஒரு அர்ப்பணமான ஒரு உயிர் மூச்சு இருக்கக்கூடிய இடம் இந்த ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு கல்லும். இந்த மண் சாதாரண மண் கிடையாது. இத்தனை சகோதர சகோதரிகளுடைய வியர்வையும் இரத்தத்தையும் சுமந்து செல்லக்கூடிய உயிர் துடிப்புடைய அருமையான ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தில் எப்பொழுதுமே உயிரோட்டம் இருந்து கொண்டே இருக்கின்றது. காரணம், இங்கு நடைபெறுவது அனைத்தும் புதுமை. எங்கோ வியாபாரத்துக்காகவும் விளம்பரத்துக்காகவும் மருத்துவ பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கு அப்படி அல்ல, சேவைக்காக மட்டுமே. எனவே இந்த நேரத்தில் பொதுமக்கள் சார்பாக உங்கள் அனைவரையுடைய பொற்பாதங்களையும் தொட்டு வணங்கி உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் அதாவது திருமணத்தில் கூட சாதி மதம் நுழையத்தான் செய்கின்றது. பள்ளியில் ஆசிரியராக இருக்கின்றேன், எங்களிடமும் ஜாதி மதம் நுழையத்தான் செய்கின்றது. மாணவன் சேர்க்கையின் போது ஜாதி கேட்கின்றோம் அவசியம். ஜாதி சான்றிதழ்லாம் போய் வாங்கிட்டு வான்னு சொல்கிறோம். ஜாதி தான் வெற்றி பெறுகின்றது. ஆனால் ஜாதி மதம் அனைத்தையும் தோற்கடிக்கக்கூடிய ஒரே நிகழ்வு இரத்த தானம் மட்டுமே. உலக இரத்த தான நிகழ்வின் போது இவ்வளவு சிறப்பாக அருமையான ஏற்பாடுகள் செய்திருக்கிறீர்கள். நிறைய தெரிந்த முகங்களாக இருக்காங்க. மேரி சிஸ்டர், சீலி சிஸ்டர், ஜெஸ்ஸி இவங்களாம் இருக்காங்க. ரொம்ப எங்கள் குடும்பத்திற்கு எங்களோட ரொம்ப பழக்கமான சிஸ்டர்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் அடிக்கடி நினச்சிக்குவோம், பார்த்துக்குவோம். எங்களுக்கு பழக்கமானவர்கள், உறவினர்கள். அதனால் அவங்களையும் சொல்லிக்கிறேன். அவங்களுடைய தன்னலமற்ற தியாகத்தை நான் நினைத்து பார்க்கின்றேன். இரத்த தானம் என்பது ஜாதி மத இன மொழி அனைத்து வேறுபாடுகளும் கடந்தது. அடுத்ததாக கொடுக்கக்கூடிய செந்நீர் துடைக்கும் நமது கண்ணீர். இந்த இரத்த தானம் மூலமாக அதனுடைய முக்கியத்துவம் பற்றிலாம் அழகாக இங்கே ஃப்ளக்ஸில் வச்சுருக்காங்க. இரத்த தானம் கொடுப்பதற்கான ஒழுங்குமுறைகள் பற்றிலாம் இங்கே வச்சுருக்காங்க. மிக சிறப்பாக நாடகம் வேறு நடித்து காட்டினார்கள். நானும் இதுவரை 16 முறை இரத்த தானம் செய்திருக்கின்றேன். சாரி, கைதட்டுறக்கா சொல்ல, செய்வதற்கான ஏதாச்சும் காரணம் இருந்திருக்கணும். நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது திருச்சி புனித வளனார் தன்னாட்சி பள்ளியில் படித்து கொண்டிருக்கின்றேன். 1986-89 அங்கு அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய ரயில் விபத்து. அப்போது திருச்சி வளனார் தன்னாட்சி கல்லூரி இயங்கக்கூடிய ஐகஃப் என்ற தொண்டு நிறுவனம், அதன் மூலமாக மாணவர்கள் போய் அங்கு நிவாரண பணிக்காக சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது நாங்களும் சென்றிருந்தோம். உடனடியான தேவை இரத்தம். எனவே முதல் முறையாக சைல்ட் ஜீசஸ் ஹாஸ்பிட்டலில் முதல் முறையாக இரத்த தானம் செய்தோம். அப்பொழுது அன்றிலிருந்து இன்று வரை செய்வதற்கு கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார். இன்று வரை செய்து கொண்டிருக்கின்றேன். இது இரத்த தானம் பிறருக்கு செய்யக்கூடிய நன்மையான காரியம் மட்டுமல்ல, ஒரு வகை சுயநிலமும் அடங்கியிருக்கின்றது. செய்து பார்த்ததால் தெரியும். இரத்த தானம் செய்ததுக்கப்புறம் நமக்கே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் இருக்கத்தான் செய்யும். அது மட்டுமல்ல, இங்கு வாசித்தார்கள் பல்வேறு நோய்களிலிருந்து, இதய நோயிலிருந்து நம்ம காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். நல்ல தகவல்.
நமக்கு ஒரு திருப்தி ஒன்று இருக்கும். திருச்சியில் ஹாஸ்பிட்டலில் என்னுடைய கண் முன்னாடியே என்னுடைய ரத்தத்தை எடுத்து ஒரு சகோதரர் கொடுக்குறாங்க. அவர் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். அவர் உயிர் பிழைத்து அவர் குடும்பத்தினர் எல்லாம் வந்து எனக்கு பெருச்சம்பளை பாக்கெட்டில் வாங்குறாங்க. அவங்க அம்மா வந்து என் காலில் விழுந்துட்டு போனாங்க. ஸோ இந்த நிகழ்வு மறக்கவே மறக்காது. அவர் யாருன்னே தெரியாது, கடைசி வரைக்கும் யாருன்னே தெரியாது. எனவே பிறருக்காக வாழக்கூடிய, பிறருக்காக தன்னிடம் இருக்கக்கூடியதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனப்பாங்கு, ஒரு திருப்தியான மனப்பாங்கு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதான் இப்போ நான் ஆற்றக்கூடிய பணியில் கூட திருப்தி இருந்தால் போதுமானது, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் போதுமானது. இந்த இரத்த தானம் செய்வது என்னுடைய தாய் தந்தை நினைத்து பார்க்கின்றேன். 2 பேருமே இந்த பிறநல சேவையில் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. எங்களுடைய அப்பா திருமிகு ஒய் இன்னாசி அவர்கள் இராணுவ பணியில் இருந்தார். தொடர்ந்து பள்ளியில் ஆசிரியராக இருந்தார். அதைத் தொடர்ந்து திண்டுக்கல் வளனார் பேராலயத்தினுடைய உபதேசியராக பல ஆண்டுகள் பணியாற்றினார். வீட்டெல்லாம் மறந்துடுவார், எல்லாம் பொதுநல சேவை. இதே போல் எங்கள் அம்மா திருமதி குளோரியா மேரி 2 பேரும் பொதுநல சேவையில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. எனக்கு இரத்த தானத்தினுடைய ஒரு முக்கியத்துவத்தை உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியது நான் படித்த கல்வி நிறுவனங்கள். புனித சின்னப்பர் உயர்நிலைப்பள்ளி, அதைத் தொடர்ந்து புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி திண்டுக்கல், புனித வளனார் தன்னாட்சி கல்லூரியில் இளங்கலை மற்றும் முதுகலை, அதைத் தொடர்ந்து புனித சேவியர் கல்வியியல் கல்லூரியில் ஆசிரியர் பட்டம். கடந்த 32 ஆண்டுகளாக பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். நான் பணியாற்றிய அனைத்து கல்வி நிறுவனங்களும் இயேசு சபை சார்ந்த கல்வி நிறுவனம். இயேசு சபையினுடைய கொள்கை மென் ஃபார் அதர்ஸ், பிறருக்காக. எனவே அந்த கொள்கையை வாழ்வாக்குவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீர்கள் இந்த மருத்துவமனைக்கும் சார்ந்த ஊழியர்களுக்கும். குறிப்பாக இந்த நிகழ்வுகளில் எங்களை அழைத்து வந்த சகோதரி பிரியா அவர்கள், அவங்க சகோதரி ஜாக்லின், அவங்க அப்பா சுசிநாதன் மூலம் கொண்டு எங்களுக்கெல்லாம் பழக்கமானவர்கள். எங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இந்த இடத்தை கூட்டி வந்திருக்கார்கள். வாழ்த்துக்கள் சிஸ்டர் உங்களுக்கு. சரி, இந்த நேரத்தில் இயேசு சபை சொன்ன அந்த தாரக மந்திரமான மென் ஃபார் அதர்ஸ், பிறருக்காக என்ற உறுதிமொழியை என் வாழ்நாளெல்லாம் கடைபிடிப்பேன் என்று உங்கள் அனைவரும் நான் உறுதி கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.